வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வேல்ஃபுல் 123 மாடலுங்க, கிளாசிக் மாடல். இது என்ன கம்ப்ளைண்ட்டுனா, கஸ்டமர் வந்து துணி துவைக்கல அப்படின்னாங்க, ஸ்பின் ஓடலை அப்படின்னாங்க. தண்ணிலாம் வருது, தண்ணி வெளில போகுது, அவங்க ஸ்பின்னு மட்டும் ஓடலை அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம இது என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்லெட் எடுக்குது, உள்ளே வந்து வேலை செய்யுது. நம்ம இப்போ ஸ்பின் வச்சு பார்க்கலாம். மறக்காமல் வீடியோவுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள், நம்பர் தரேன். அதே மாதிரி நான் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிறேன். இங்கே கடலூர், திண்டிவனம், பாண்டிச்சேரி இந்த சைடு இருக்கிறவங்க யாராவது கம்ப்ளைண்ட் இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து சர்வீஸ் பண்ணி தரேன். நான் இப்போ ஸ்பின் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷினு ஓடலை, அம்மிங் மட்டும் கேட்குற மாதிரி இருக்குது. இன்னும் வெளியில் பார்த்தீங்கன்னா டார்க் மோட்டர் வேலை செய்யுது, ஆனால் நமக்கு ஸ்பின் ஓடலை. நான் இப்போ இது என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 2-3 கம்ப்ளைண்ட்டு தான் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம ஸ்பின் ஓடலைன்னா ட்ரம் இஷ்யூவாக இருந்தாலும் உங்களுக்கு ஸ்பின் ஓடாது. ஏன்னா ட்ரம்மு நல்லா இருக்குது சுற்றி பார்த்தா. இப்போ கெப்பாசிட்டர் லைன் ஏதாவது எரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு ஓடாது. அதே மாதிரி அந்த ஜாக்கில் வந்து எரியும். மேக்ஸிமம் வேல்ஃபுல் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கு, நியூட்ரல் ஜாக், அந்த பிளாக் கலர் ஒயர் வந்து எரியும். அது எரிஞ்சினாலும் உங்களுக்கு ஓடாது. ஆனால் அது எரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரெயின் மோட்டர் வேலை செய்யுது. அதனால் வந்து உங்களுக்கு அது வரைக்கும் நியூட்ரல் வருது. அதுக்கு அந்த பக்கம் தான் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். ஏன்னா அம்மிங் சவுண்டு கேட்குறனால மேக்ஸிமம் அது மோட்டர் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும், இல்லை கெப்பாசிட்டர் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், பார்த்தா ட்ரெயின் மோட்டர் ஃபுல்லாக எண்டு வரைக்குமே இழுக்குது. மோட்ரு இழுக்குது பாருங்கள். மோட்ரு இழுத்து அது ஒரு நிமிஷத்தில் வந்து ஸ்பின் ஓட ஆரம்பிக்கும். மோட்ரு வந்து அதாவது தண்ணி வெளில போகிற டைமிங் வெளில போனதுக்கப்புறமா ஸ்பின் ஓட ஆரம்பிக்கும். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட்ரு ஓடும், அம்மிங் மட்டும்தான் கேட்குது. மோட்ரு அம்மிங் மட்டும்தான் கேட்குது. நம்ம இதை மோட்டர் செக் பண்ணி பார்க்கலாம். 3 லைனும் வந்து நம்ம கன்டினியூட்டி வச்சு பார்த்தா தெரியும், கன்டினியூட்டி வருதா அப்படின்னு பார்த்துட்டு. வந்தது அப்படின்னா கெப்பாசிட்டி மாற்றி பார்க்கலாம். வரல அப்படின்னா நம்ம மோட்டர் மாற்றலாம். நம்ம இந்த ஜாக்கில் வந்து மல்டிமீட்டர் வச்சு பார்த்தா தெரியும். இந்த இடத்துல ஒயர் எரியலிங்க நல்லாயிருக்கு. பார்த்தா உங்களுக்கு வந்து சிவப்பு கலர், மஞ்சள் கலர், அதாவது மோட்ரு வைண்டிங் போகிற லைன் அது வேலை செய்யுது. இப்போ நம்ம நியூட்ரல் லைனில் கொடுத்து பார்க்கலாம். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஒயர் இருக்கும். அந்த பிளாக் கலர் ஒயருக்கு மாற்றி கொடுத்தா வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து கன்டினியூட்டி வரல, வேலை செய்யலை. உங்களுக்கு வந்து மோட்டர் தான் இஷ்யூ. இது நம்ம மோட்டரை மாற்றி பார்க்கலாம். பழைய மோட்ரு தாங்க, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கஸ்டமர் வந்து என்ன கண்டிஷனில் சொல்லுவாங்கன்னு தெரியாது. நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம ரேட் சொல்லணும். அதுக்கப்புறம் ஓகே சொன்னால் தான் நம்ம மாற்றுவோம். ஏன்னா நம்ம கம்ப்ளைண்ட்டே தெரியாமல் நம்ம ரேட் சொல்ல முடியலை. கம்ப்ளைண்ட் என்னங்கிறத கஸ்டமர் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம எதாக இருந்தாலும் மாற்றணும்.
பார்த்தீங்கன்னா மோட்ரு நான் செக் பண்ணிட்டேன், ஓடுது, மோட்ரு தான் கம்ப்ளைண்ட் இது. நான் மோட்டரை தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். மோட்ரு பார்த்தீங்கன்னா 2 போல்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க கழட்டுறதுக்கு. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த ஃபிட் பண்ணுற சைஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா வந்து வேறு அதை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க முடியாது. வேறு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எல்ஜி, சாம்சங், ஐஏபி இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஆனால் இதில் ஃபிக்ஸ்டு தான், அந்த ஹோல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸில் மாட்டுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பெல்ட் எல்லாம் லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பெல்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒழிய நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு மாட்ட முடியாது. மோட்ரு பார்த்தீங்கன்னா இருக்கிற மோட்டர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் மோட்ரு வைண்டிங் போயிடுச்சு. இந்த மோட்ரு பழைய மோட்ரு ரஸ்ட் ஆகி தான் இருக்குது சைட்லாம். ஆனால் மோட்ரு ஓடுது. நம்ம இதை மாற்றி ஓட விட்ருவோம். பெல்ட்டு பாருங்கள் லூஸாக இருக்குது. நம்ம இது மாற்றுற கண்டிஷனில் தான் இருக்குது. நம்ம இன்னொரு கொஞ்ச நாள் போய் மாற்றிக்கலாம். அப்போ வந்தால் ஒரு 500 காசு வாங்கிட்டு போகலாம். அதனால நம்ம இருக்கிறத மட்டும் அப்படியே மாட்டி விட்டுட்டு மோட்டரை மட்டும் மாட்டிட்டோம். பாருங்கள் மிஷின் ஆன் ஆகுதுன்னு பார்க்கலாம். மிஷின் ரன் ஆகுதுங்க, மோட்ரு ஓடுது. சரிங்களா, இப்போ வந்து இது மோட்டர் தான் கம்ப்ளைண்ட் இது. அதே மாதிரி உள்ள டஸ்ட் நிறையா இருக்குது, சவுண்டு நிறையா கேட்குது. இந்த டஸ்ட்டோட சவுண்டு கேட்குது. க்ளீன் பண்ணிட்டு தான் மடி துணி போட சொல்லணும், இல்லாட்டி கீழே வந்து பெல்லோவில் வந்து அடைச்சிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கம்ப்ளைண்ட்டோடு பார்க்கலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.